உங்களுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அவசர அவசரமாக டிக்கெட்லாம் புக் பண்ணி ஒரு ஆளுக்கு 1700 ரூபாய் டிக்கெட்டோட ரேட்டு. அவ்வளோ புக் பண்ணி நின்றுக்கிட்டே போனோன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பொங்கல் வரைக்கும் தான் கலர் கோலம் மாவுலாம் போடுவோம். அதுக்கப்புறம் அது சும்மா தான் இருக்கும். அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லி அதையுமே பேக் பண்ணியாச்சு. இந்த குர்த்தி வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 390 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ், சரியாக தெரியல. குர்த்தி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் அதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கோடு தரேன். டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டேன், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெயில் பாலிஷ் வச்சுருந்தேன். பையனே கேட்டிருந்தான், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வச்சிருக்கேலமா அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போகணும். ஏன்னா எங்களுக்கு பஸ் வந்து 10:08க்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால ரொம்ப சாகசமாக போய் அங்கே பார்த்தா பஸ் எங்களை விட முந்தி போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு டிரைவர் மனசு வச்சு அவர் பஸ்ஸில் ஏற்றிட்டு போனார். கூடுவாஞ்சேரியில் போயிட்டு தான் எங்கள் பஸ்ஸவே நாங்கள் பிடிச்சோம். ஓரளவுக்கு பஸ்ஸு சூப்பராக தான் இருந்துச்சு. ஏசி பஸ்ஸுனாவே எங்களுக்கு வந்து சண்டை தான் வரும். ஒன்று ஏசியை நான் ஆஃப் பண்ணுவேன், அவர் ஆன் பண்ணி வைப்பார். குட்டீஸுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் என்ன, நம்ம சோத்து முட்டையை ஓப்பன் பண்ணிட வேண்டியதா. ஓப்பன் பண்ணி நானும் பெரிய பையன் மட்டும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுமே அப்படியே நல்லா தூங்கியாச்சு. நல்லா தூங்கி முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஊரே வந்துருச்சு. ரொம்ப ஜாலியாகிருச்சு. அதுக்கப்புறம் நியூ வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.